ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் காரைக்குடி ஆன்டிக் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி காரைக்குடியிலேருந்து வந்திருக்கிற சில பொருட்களை விற்பனைக்காக பார்க்கலாம் வச்சுருக்கேன். இது காப்பரில் வாட்டர் பாட்டிலு வாஷ் பண்ணியிருக்கோம். பாலிஷ் பண்ணலான்னு எடுத்துகிட்டு போனேன். ஆனால் பாலிஷ்காரவங்க வேண்டாம், இது நீங்கள் வாஷ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் இதை பாலிஷ் பண்ணல. வாஷ் பண்ணாலே போதும்னா இதை ஒரு வாஷ் கொடுத்துருக்கோம். வாஷ் பண்ணி ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வீடியோவில் போடலை. ஸோ இன்னொரு தடவை வாஷ் பண்ணால் நல்லாவே இருக்குங்க. யூஸ் பண்ணலாம், அப்படியே யூஸ் பண்ணலாம். கண்டிஷன் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இது ஜுவல் பாக்ஸு. ஒரு ரேர் கலெக்ஷன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூசேஜ் பர்பஸ் நல்லாயிருக்கும். அதில் ஜிமிக்கிலாம் தொங்குற மாதிரி, தோடு வச்சுக்கிற மாதிரி தனித்தனி இதாக இருக்குது. ரெண்டு பக்கமும் எடுத்துக்கலாம். இதில் மோதிரம் வச்சுக்கிற மாதிரி, இல்லை வளையல் பேங்கிள்ஸ் வச்சுக்கிற மாதிரி, நடுவில் ரிங் வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் அதே மாதிரியே இருக்குது. இந்த பக்கத்து ஸ்டெட்டு நிறைய வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடு 3 ரேக்குமே ஸ்டெட்டு வச்சுக்கிறது. அதே மாதிரி பேங்கிள்ஸு, நடுவில் செயின், அந்த நடு உள்ளார ரேக்கில் செயின், இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். கண்ணாடி இருக்குது. அதுலேயே ஃப்ரண்ட்டில் கண்ணாடி இருக்குது. இந்த மாதிரி பொருட்கள், தங்கம், இதெல்லாம் கண்ணாடி பிரதிபலிக்கிறப்ப நிறைய பெருகும் அப்படிங்கிறதும் ஒரு சாஸ்திரமாக தான் இருக்குது. எங்களுக்கே ரொம்ப பிடிச்சி தான். நல்ல கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கு. இது ஒரு வெத்தலை பெட்டி. எல்லாமே ரேட்டு கூட பாலிஷிங் பண்ணி இருக்குது. ஒரு வாஷ் கொடுக்கணும், நான் வாஷ் கொடுக்கல பாலிஷ் பண்ணதுனால. ஸோ டைம் இல்லை. இது நெக்ஸ்ட்டு ஒரு வெத்தலை பெட்டி. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, நல்ல அந்த ஆன்டிக்கில் ஓல்டேஜ் மாடலில் நல்லாவே இருக்குது. வாஷ் பண்ணுறதுக்கு சர்வெண்ட் ஈவினிங் தான் வரும். வாஷ் பண்ணால் பளிச்சுன்னு பண்ணிடுவா. அப்படி இல்லைனாலும் பாலிஷிங் கொடுத்துக்கலாம். விளக்கும் அதே மாதிரி தான், ஒரு சிம்பிள் வாஷ் கொடுத்துருக்கோம். பாலிஷ் பண்ணோம்னாலும் பண்ணிக்கலாம். இந்த விளக்கு போன தடவை போட்டப்போ நிறைய பேர் கேட்டாங்க. அதனால் நான் இதே மாடலில் விளக்கு ஒரு 4 விளக்கு வாங்கியிருக்கேன். வரப்போகிற கார்த்திகைக்கு தேவை அப்படின்னா இது ரெண்டும் கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்குது. அதனால் இந்த விளக்கெல்லாம் வாசலில், நிலவாசலில் அந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னா கொலு சமயத்தில் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது ஒரு வெள்ளைப்பித்தளை ட்ரே பூ, பழம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை சர்விங்காகவும் வச்சுக்கலாம். இது ஒரு மங்கு. இது டைனிங்கில் வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது உள்ளே வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது ஒரு பீஸ் மட்டும்தான் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸாக எல்லாத்துக்குமே தூக்கு, ஆப்பிள் தூக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டீங்கிறதுனால இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற பீசஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இது வெள்ளைப்பித்தளை கன்ஃபார்ம் பண்ணி தான் வாங்கினேன். இது நல்ல கண்டிஷன் நல்லா இருக்குது. அப்படியே டைனிங்கில் வச்சா இது ரவுண்டாக சுற்றுற மாதிரி இருக்குது. இது நடுவில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இந்த விசேஷம், கல்யாணம், இல்லை கொலு, அந்த மாதிரி சமயங்களில் இதை ஷோ பீஸாக வச்சு எல்லோரும் அப்படியே மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்துக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நடுவில் வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு ரேர் பீஸான விஷ்ணு விளக்கு தான். அடுத்து ஒரு மினி விளக்காக இருக்குது. நான் அது மட்டும் வாஷ் பண்ணல. இது பாலிஷ் பண்ணியாச்சு. இது தேய்ச்சி கழுவலை. இது ஒரு விளக்கு. இதுக்குள்ளே வச்சு விளக்கு எரிச்சா அது அந்த ஓட்டையிலலாம் நல்லா தெரிகிறப்போ நல்லாயிருக்கும். கார்த்திகை சமயங்களில் அந்த மாதிரி விளக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆன்டிக் விளக்கு தான். அது இதில் மண்ணெண்ணெய்லாம் ஊற்றி பற்ற வைப்பாங்க போல இருக்குது. சந்தன கும்பா ஒன்று வாஷ் பண்ணலைங்க. பூஜை தட்டு பாலிஷ் பண்ணியிருக்கேன். இது பாலிஷ் பண்ணல, தேய்ச்சி கழுவிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பொருட்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மார்க் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அதோட வேலையெல்லாம் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேய்ச்சி கழுவியாச்சு. கழுவுன ஐட்டமும் சில பாலிஷிங்க்கு கொடுத்த ஐட்டங்களும் இதில் கலந்து வச்சுருக்கேன். இது சம்படம், நல்ல பிக் சம்படம்.
1 கிலோவுக்கு மேலேயே பிடிக்கும்னு நினைக்கிறேன். 1 கிலோவுக்கு மேலேயே பிடிக்கும். இது வந்து 1 கிலோ பிடிக்கும். குமிழ் மாடல் சம்படம். ரேர் பீஸ் இதெல்லாம். இதுவுமே பார்த்து பார்த்து தான் எடுக்க வேண்டியது இருக்குது. நல்லா இருக்கிற கண்டிஷன்ஸை மட்டும் தான் நான் எடுத்தேன், மீதியெல்லாம் வேணான்ட்டு. இது வந்து நான் பாலிஷ்க்கு கொடுத்த கும்பா. அடுத்தது வந்து பாலிஷுக்கு கொடுத்தது உருளி ஒன்று, பாதம் வச்ச உருளி. இது வந்து சமையலுக்கு பாயசம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு. இதுவும் அதே மாதிரி தான், பாலிஷ் பண்ணதாகவே தான் வந்தது எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் இன்னும் வாஷ் பண்ணல, நேற்று நைட்டு வந்ததுனால இது வந்து வாஷ் பண்ணலை. வாஷ் பண்ணலாம், பாலிஷ் பண்ணால் நல்லாவே இருக்கும். இது வந்து பாலிஷ் பண்ண ஒரு சந்தன கும்பா, டெக்கரேட்டிவாக இருக்குது. இது லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டேன், பிஃபோர் பாலிஷிங் விலைக்கு போகல, அதனால் பாலிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு. விபூதி இது வாஷ் பண்ணலை. இதெல்லாம் பாலிஷுக்கு கொடுத்த டம்ளர் அப்படியே நல்லா செமையாக பளிச்சுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த டம்ளர் செம வெயிட்டாக இருக்குது. நல்ல வெயிட்டான டம்ளர், பட்டை டம்ளரில். எல்லாமே யூனிஃபார்மெல்லாம் கிடைக்கிறதில்ல, ஒரு பீஸ் தான் அந்த மாதிரி கிடைக்கிது. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.